ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம பண்ணையை பயங்கரமாக அமக்கலம் பண்ணது குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூட் ஆஃபில் தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஏன்னா தேங்காய், இளநீர், மாங்காய், கொய்யாக்காய், முட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்குன்றது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நடுவில் இந்த கோழிங்க போடுற முட்டையை பார்த்திங்க அப்படின்னாவே ரொம்ப அதிர்ச்சியான அப்படியே எனக்கு நெஞ்சு வலியே வந்துருந்துங்க. இந்த கோழி போடுற முட்டையை நான் பார்க்கும்போது ஆமாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கோழி முட்டையை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நம்ம கோழி போடுற முட்டையை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இது சாதாரணமாக நம்ம நாட்டுக்கோழி போடுற ஒரு சாதாரண முட்டைங்க. இதோட சைஸ் இதுதான் நார்மல் சைஸ் இல்லைங்களா? இந்த சைஸ் இப்போது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் போய் கூண்டுலேருந்து எடுக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த கோழின்னு தெரிலங்க. அந்த கோழி ரொம்ப அதிசயமான ஒரு முட்டை போட்டிருந்தது. 2 முட்டை இதோட ரொம்ப சின்ன சைஸில் போட்டிருந்ததுங்க. என்னடா இது இந்த மாதிரி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் நேற்று போய் நான் பார்த்தேங்க, அங்கே ஒரு 2 முட்டை போட்டிருந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த முட்டையோட சின்ன சைஸு காடை முட்டையோட ரொம்ப குட்டி சைஸ் முட்டை போட்டிருக்கு அப்படின்போது நான் தீனி நல்லா தான் கொடுக்குறேன், மெடிசன் நல்லா தான் கொடுக்குறேன். ஆனால் ஏன் இந்த பற்றாக்குறையாக என்ன பற்றாக்குறையில் இந்த மாதிரி முட்டை போடுதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை.